ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேண்டில் இன்சைட்ஸ் சேனல். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய மேக்ஸ் பேஸ்டு கான்செப்ட்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். பட் அந்த எல்லா வீடியோஸ்க்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ கமெண்ட்ஸ்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எங்கேஜிங்காக இருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மேக்ஸ் கான்செப்ட் கூட ஒரு முக்கியமான வால்யூம் கான்செப்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு லைனு பிரேக் ஆகுது, அது பிரேக்கான மேலே போகும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் லாஜிக் பேஸ்டு ட்ரேட்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஏறுதுனாலும் சரி, ஒரு பாயிண்ட் இறங்குதுனாலும் சரி, அது ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ட்ரேட்ஸும் நம்ம அர்த்தத்தோட ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் அதை பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி டேவோட ஓப்பனிங் கேண்டில் மேலே நான் கர்சர் வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,836 கரெக்டாக. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். 25,836 இந்த லைன் தான் இன்றைக்கி டேவோட ஓப்பனிங் வேல்யூ. ஸோ இப்போது இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 25,838க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது 25,800. ஓகே, ஸோ 850 எடுக்கலாம். நான் 100 ரவுண்ட் ஆஃப்ஸில் நான் எடுத்துப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கி ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. பிஃபோர் ஒரு 1 டே 17th அன்றைக்கி நடந்த ட்ரேடு எப்படி என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுலேயும் இந்த ப்ரைஸஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப கம்மி. 10, 20, 30. ஸோ இந்த இன்பிட்வீனில் தான் இருக்குது. வெறும் ஒரு 1,500 rupees இருந்தாலே ஒரு 200% ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த ட்ரேட்ஸில் இருந்துச்சு. ஸோ இது நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கான்செப்டும் மேக்ஸ் பேஸ்டு கான்செப்ட் அண்ட் வால்யூம் அனாலிசிஸ். ஓகே, ஸோ என்கிட்ட 2-3 மேக்ஸ் பேஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த மேக்ஸ் கான்செப்ட் ப்ளஸ் வால்யூம் பேஸ்டு கான்செப்ட் மிக்ஸ்டப் பண்ணி யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இது. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 கேண்டில்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ 9:15 1 2 3 4 இந்த 4 கேண்டில்ஸுக்கு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படியே போடுங்க. ஓகே, ஸோ நான் போட்டிருக்க மாதிரி இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடணும். ஓகே, போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சென்டரில் ஒரு லைன், அந்த ரெக்டாங்கிளோட சென்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு 100%ல் 50% அப்படிங்கிற லைனை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இங்கே லைன் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லைன் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு ரெக்டாங்கிளை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த லைனுக்கு கீழே இப்போ மார்க்கெட் மேலே இருந்து அப்படியே இப்போ கீழே வந்துருச்சு. எகைன் நீங்கள் பாருங்கள், 950க்கு எகைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி செட்டப் தான் எனக்கு கிடைக்கணும். சரிங்களா? ஸோ கீழே அந்த லைனுக்கு கீழே வந்துட்டு எகெயின் அந்த லைனை மேலே போய் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டப் நடந்த உடனே நான் ஓகே, இது மேலே தான் போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அது மேலே தான் போகுது அப்படிங்கிறத வெறும் கண்மூடித்தனமாக மட்டும் எடுக்காமல் அந்த இடத்துல நான் சின்ன வால்யூம் மட்டும் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ வால்யூம் அப்படிங்கிறத நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இண்டிகேட்டர் செக்ஷன் போய்க்கோங்க. வால்யூம் டெல்டாங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வால்யூம் டெல்டான்னு டைப் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல்ஸில் வால்யூம் டெல்டான்னு ஒன்று வரும். ஓகே, ஸோ அந்த வால்யூம் டெல்டாஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வால்யூம் டெல்டாஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலுக்கும் இருக்க வால்யூம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? எங்கே ஷோ ஆகும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளேஸில் அது என்ன ஆகும், வால்யூம் ஷோ ஆகும். இப்போ நான் இந்த பிளாக் கலர் 9:45 AM கேண்டலில் நான் வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு நான் ரவுண்ட் பண்ண பிளேஸில் பாருங்கள், எனக்கு ஒரு 4 வேல்யூ ஷோ ஆகுதா. 0 0 6.13 மில்லியன் 6.13 மில்லியன் இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த கேண்டில் என்ட்ரி கொடுத்த கேண்டில் மேலே வைக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு ஒரு 4 வேல்யூ ஷோ ஆகுது. என்னென்ன வேல்யூ அப்படின்னா 0 3.95 மில்லியன் 3.27 மில்லியன் 3.95 மில்லியன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த செட்டப்பில் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் விட்டுருங்க. அதாவது 0ங்கிறதும் 3.95 மில்லியன் இந்த 2 செட்டப்பை விட்டுருங்க. நடுவில் இருக்க 2வது வேல்யூவும் 3வது வேல்யூ மட்டும் பாருங்கள். 2வது வேல்யூ அந்த 3.95 மில்லியன் இருக்குல்ல,
அது வந்து ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் பையர்ஸ் 3.27 மில்லியன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்பர் ஆஃப் பையர்ஸ் மட்டும் மினிமம் 2-3 மில்லியன்ஸுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். ஸோ இது நான் சொல்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் மட்டும் பண்ணி பாருங்கள், இன்னொரு டைம் கண்டிப்பாக புரியும். அங்கே ஒரு 4 வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு வேல்யூவும் 4th வேல்யூவும் விட்டுருங்க, பார்க்க தேவையில்லை. 2வது வேல்யூவும் 3வது வேல்யூவும் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். 2வது வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் செல்லர்ஸ், 3வது வேல்யூ வந்து 2வது வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் பையர்ஸ், 3வது வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் செல்லர்ஸ். நம்பர் ஆஃப் பையர்ஸ் வந்து மினிமம் 2.5 மில்லியனுக்கு மேலேயாவது இருக்கணும். செல்லர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். சரிங்களா? இந்த க்ரைட்டீரியாஸ் வச்சு தான் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். இந்த கேண்டலில் நம்ம க்ரைட்டீரியா மேட்ச் ஆகலை. அடுத்த கேண்டலில் கர்சர் வைக்கிறேன். இப்போ இங்கே வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு, 2.5 மில்லியன் பையர்ஸ் மினிமம் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 2.42 மில்லியன் இருக்குது. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது 0.08 மில்லியன் தானே எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது நான் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். செல்லர்ஸ் வந்து 0 அப்படிங்கிறது ஷோ ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னோடய க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அடுத்த கேண்டில்லையே நான் என்னோடய ஆர்டர்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நான் என்னோடய ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் தான் நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெர் லாட் 1500 நான் வைக்கிற ரிஸ்க்கு. ஸோ நான் ஆல்சோ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிஸ்க் ரிவார்டு எப்போவுமே 1:2 இருக்கும். இந்த 1:2 ரிஸ்க் ரிவார்டு எடுக்கும்போது 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் அப்படிங்கிறத நான் வச்சுட்ருப்பேன். இது வந்து என்னோடய சி செட்டப். ஓகேங்களா? அதாவது என்னோடய ப்ரைமரி செட்டப், செகண்டரி செட்டப் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணாமல் தேர்டாக நான் ஒரு செட்டப் பேக்கப்புக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். அந்த செட்டப் தான் இது. பட் அந்த செட்டப்புமே எனக்கு இன்னும் இந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் நான் சொல்கிறேன் என்னோடய ப்ரைமரி செட்டப், செகண்டரி செட்டப்ஸ் அப்படிலாம் அதெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா 1:3 ரிஸ்க் ரிவார்டில் நான் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்டில் எடுக்கும்போது தெரியும் அதோடய அட்வான்டேஜ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் நீங்கள் என்கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் மென்டார்ஷிப்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோடய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு தரேன். ஸோ டெலிகிராமில் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட வந்து பேசலாம். டெலிகிராமில் பேசி நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓப்பனாக காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணால் மேபி மிஸ்யூஸ் ஆகலாம். பட் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெலிகிராம் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை தொட்டு என்கிட்ட டெலிகிராமில் பேசுங்க, நம்ம கண்டிப்பாக கால் பேசுவோம். நான் என்னோடய செட்டப்ஸ் எல்லாமே இன்னும் இன்டெப்த்தாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக டக்குன்னு ஒரு வேலையை முடிச்சுட்டு லாஜிக்கல் பேஸ்டு நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரேடே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரேட் எதனால் நமக்கு இப்படி போச்சு, வெறும் மேக்ஸ் கால்குலேஷன் மட்டுமே யூஸ் பண்ணோம், இதில் என்ன பெரிய மேக்ஸ் கால்குலேஷன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு அந்த 50%ங்கிறத சொல்லிட்டேன். பட் இதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே, இது போக நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மேக்ஸ் செட்டப்லாம் கொஞ்சம் இன்னும் காம்ப்ளெக்ஸாகவே இருக்கும். நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கால்குலேட்டே பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரேட் எடுத்தது என்ன பண்ணோம், வால்யூம் வச்சு எடுத்தோம். வால்யூம் வைக்கும்போது பையர் இத்தனை இருந்தால் செல்லரோட டாமினன்ஸ் சுத்தமாக இல்லைங்கிற பட்சத்தில் தான் இந்த ட்ரேட் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடையும் பார்த்து தெளிவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சும்மா எப்பவும் போல் எல்லோரும் எடுக்கிற மாதிரி இண்டிகேட்டர், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், எஸ்எம்சி, ஐசிடி, ஸோ அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இதில் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் என்னோடய டெலிகிராம் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நம்ம கால் பேசுவோம். தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.